தமிழ் மொழியில் பேசுகிறார்கள், பொருள் தெரியவில்லை. தமிழ்நாட்டு மக்கள் தமிழ் மொழியில் பேசுகிறார்கள், படிக்கவும் எழுதவும் சிந்திக்கவும் தெரியவில்லை. என்ன செய்வது என்று தடுமாறுகிறார்கள். ஆங்கிலேயர்களை புகழ்ந்தவர்களே, அதற்காக தனி வகுப்பாம் பயிற்சியாம் என்ன பயன்? சிந்திக்கக்கூடியதை சொல்லிக் கொடுத்தால் தானே சிந்திப்பார்கள். அதையும் சிந்திக்க வேண்டுமே. சிந்திக்க வைப்பது திருக்குறள் மட்டும்தான். அதில் இல்லாதது எதுவுமே இல்லை. எந்த காலத்தில் எழுதியதோ இன்று நாம் பேசும் தமிழ் வார்த்தையில் உள்ளது. விஞ்ஞானிகள் பூமியை போன்று வேறு ஒரு கோள் உள்ளதாம். ஆனால் நம் முன்னோர்கள் 7 உலகம் உள்ளது என்று சொல்லி உள்ளார்கள். இதில் யார் அறிவில் சிறந்தவர்கள்? திருக்குறளும் 7 வார்த்தைகள். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு உலகத்தை குறிப்பது, 7 உலகத்தையும் குறிப்பது. இந்த திருக்குறளின் பொருளை சொல்லிக்கொண்டு 7 உலகத்தை சுற்றி வந்து யார் முடிக்கிறார்களோ அவர்கள்தான் சிந்திக்க தெரிந்தவர்கள். அந்த அளவுக்கு பொருள் உள்ளது. அப்படியென்றால் அண்டத்தில் எத்தனை உலகங்கள் உள்ளதோ அனைத்திற்கும் புனித நூல் திருக்குறள் தானே. அனைத்திற்கும் ஒரே கடவுள், கடவுள் எழுதியது திருக்குறள். அதானே அனைத்து உலகத்திற்கும் புனித நூல். ஒரு வார்த்தையிலிருந்து நிறைய வார்த்தைகள் எடுக்கலாம். எந்த வார்த்தை இந்த வார்த்தைக்கு சரியாக வரும் என்பதற்காக. ஒரு வார்த்தையை எப்படியெல்லாம் பிரித்தால் பொருள் வரும், ஒரு வார்த்தையை பிரித்து எதனுடன் சேர்த்தால் பொருள் வரும். மனதை கண்களை பார்க்கும்படி இருங்கள், தியானம் இருங்கள். படுக்கும்போது ஓம் என்று மனதில் நினைத்து கொண்டு இருங்கள். தூக்கம் விரைவில் வந்துவிடும்.